மத ரீதியாக பல்வேறு தொல்லைகளுக்கு இடையே ஆஞ்சநேயருக்கு கோவில் கட்டும் இஸ்லாமிய சகோதரர்கள் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள புலிசரலா கிராமத்தை சேர்ந்த புரோஜ் சந்த் பாஷா ஆகிய இஸ்லாமிய சகோதரர்களின் தாத்தாவிற்கு குழந்தை பிறக்கவில்லை. அவர்களுடைய தாத்தா தனக்கு குழந்தை வர மருள வேண்டும் என்று அப்போது ஒரு ஹிந்து சாமியாரிடம் வேண்டிய நிலையில், தினமும் விடாமல் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் உனக்கு மகனும் மகனுக்கு 2 மகன்களும் பிறப்பார்கள் என்று கூறியிருக்கிறார். அந்த சாமியார் கூறியபடி ஆஞ்சநேயருக்கு பூஜை செய்து வந்த அவருக்கு ஒரு மகன் பிறந்தார். அவருக்கு அம்ஜித் பாஷா என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர். தந்தையின் ஆஞ்சநேயர் வழிபாடு, தன்னுடைய பிறப்பிற்கான காரணம் ஆகியவை பற்றி அறிந்த அம்ஜித் பாஷா ஆஞ்சநேயர் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்திருக்கிறார். மேலும் ஆஞ்சநேயருக்கு கோவில் கட்ட முடிவு செய்த அம்ஜித் பாஷா தங்கள் குடும்பத்திற்கு சொந்தமான நிலத்தில் சப்த மந்திர் என்ற பெயரில் கூலி வேலை செய்து கிடைத்த பணத்தை வைத்து மட்டுமே ஆஞ்சநேயருக்கு கோவில் கட்டினார். இந்த நிலையில் அவருக்கு புரோஜ் சந்த் பாஷா ஆகிய 2 மகன்கள் பிறந்தனர். சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன் அவர் ஆஞ்சநேயருக்கு கோவில் கட்டும் பணியை துவக்கிய நிலையில் அதற்கு மத ரீதியாக அவருடைய மத பெரியோர்களிடமிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. இதற்கிடையே கோவில் கட்டுமான பணியை முழுவதுமாக முடிக்க முடியாமலேயே இறந்துவிட்டார். இந்து தெய்வத்திற்கு கோவில் கட்டிய காரணத்தால் அம்ஜித் பாஷாவின் இறுதி சடங்குகளை சொந்த ஊரில் செய்ய பல்வேறு இடையூறுகள் அவருடைய மத பெரியோர்கள் சார்பில் ஏற்படுத்தப்பட்டன. எனவே தங்கள் தந்தையின் உடலை திருப்பதிக்கு கொண்டு வந்த புரோஜ் சந்த் பாஷா ஆகிய இருவரும் இறுதி சடங்குகளை நடத்தி முடித்தனர். தந்தையின் விருப்பப்படி கோவில் கட்டுமான பணியை தொடர்ந்து 2 மகன்களும் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் 2 பேரும் பல்வேறு வகையான தொல்லைகளுக்கு இடையே கோவிலை சொந்த பணத்தில் கட்டி வருவதாக கூறப்படுகிறது. விரைவில் கட்டுமான பணியை முடித்து பொதுமக்கள் வழிபாடு செய்வதற்காக இந்த கோவிலை திறக்க இருக்கிறோம் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.